உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரோமில் சூப்பரான ஒரு 5 ட்ரிக்ஸை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இந்த 5 ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர் கூட மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ட்ரிக்கை பற்றி பார்த்துலாம். கூகுள் குரோமில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாவது கீபோர்ட் பார்த்து வந்து பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அதை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுவீங்க. பட் அப்படி இல்லாமல் சைடில் இந்த 3 லைன் இருக்கும், அதை டேப் பண்ணிவிட்டு உள்ள செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேவ் பட்டன் இருக்கும், சேவ் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே பட்டன் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் ஸ்க்ரீனில் போய்ட்டு உங்கள் விரல்களால் இப்படி எழுதினா போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு டைப் ஆனதாகிடும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த ட்ரிக் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தாவது இரண்டாவது ட்ரிக்கை பற்றி பார்த்துலாங்க. இப்போ ஏதாவது இமேஜஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம செப்பரேட்டாக காப்பி பண்ணி அதை வந்து நம்ம சென்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்திருப்போம். அப்படி இல்லாமல் இப்போ நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே இருக்குது. அந்த கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் இந்த பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காப்பி டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன் பண்ணிக்கங்க. கீழே உங்களுக்கு செலக்ட் ஆல் அப்படின்ற இந்த பட்டன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. காப்பி டெக்ஸ்ட்ன்றதை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் யாருக்கு பார்த்தீங்கன்னா அது டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண வருவீங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி சென்ட் ஆன் பண்ணிக்கங்க. இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இதில் இருக்கிறது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக மூன்றாவது ட்ரிக்கை பற்றி பார்த்துலாம். இப்போ குரோமில் நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த டவுன்லோட் ஸ்பீடை பார்த்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குங்க. Chrome:// flags அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணீங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து பேரலல் டவுன்லோடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு டைரெக்டாக வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே சர்ச் பட்டன் இருக்குங்களா, அங்கே போயிட்டு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாவே இங்கே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆனதாகிடும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீலான்ச் அப்படின்னு இருக்கும். ரீலான்ச் பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டவுன்லோட் ஆனது ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ட்ரிக், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் போயிட்டு ஒரு சில படங்களோ இல்லை சாஃப்ட்வேர்ஸோ பார்த்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருப்போம். பட் அப்படி கிடைக்காத ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் இண்டெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மூலமாக நம்ம ஈஸியாக டவுன்லோட் ஆக பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் குரோமில் போயிட்டு intitle:/index.of?MKB கொடுத்துட்டு ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த படமோ இல்லை எந்த சாஃப்ட்வேரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமாக ஃபஸ்ட்டாக ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் ஆக பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த இடத்துல நம்ம இப்போ படத்தை பார்த்து நம்ம வந்து தேட போகிறோம். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம கைதி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள் கைதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். கைதி 2019 ஜஸ்ட் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் முதல்ல கொண்டு நிறைய டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களும் பார்த்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஏதாவது ஆர்டிகல் படிச்சுட்டு இருக்கோம், அந்த ஆர்டிகல் நமக்கு புரியலான போது நம்முடைய லாங்குவேஜை நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு இல்லையா, இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மோர் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இங்கே ஆல் இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதுமானது. அந்த ஆர்டிகல் அந்த லாங்குவேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆனது ஆகிடும். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் குரோமில் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரியான வீடியோஸுக்கு மறக்காம நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நானும் ரொம்ப நன்றி. வணக்கம்.